கோல்டன் பிளைன்ஸின் மையத்தில் எல்ப்சூரி எனும் அறிவாளியான யானை வாழ்ந்தாள். அவள் சிறந்த நினைவாற்றல் மற்றும் மென்மையான இயல்புக்காக அறியப்பட்டாள். ஒவ்வொரு வருடமும் வறண்ட காலத்தில் நீர் தேக்கங்கள் வற்றிப் போக விலங்குகள் தாகமாகி நீருக்கு ஏங்குகின்றன. ஒரு கடுமையான வறண்ட காலத்தில் நிலைமை மிகவும் மோசமடைந்தது. விலங்குகள் திரண்டன, கவலையடைந்து நீரை எங்கு தேட வேண்டும் என்று தெரியாமல் இருந்தன. எல்ப்சூரி பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளது பாட்டை காட்டிய மறைக்கப்பட்ட நீர் ஆதாரத்தை நினைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருந்தாள். தன்னம்பிக்கையுடன் அவள் விலங்குகளை திரட்டி ஒரு பயணத்தை தொடங்கினாள். வறண்ட நிலப்பரப்பில் எல்ப்சூரி தன்னுடைய நண்பர்களை வழிநடத்திய போது நம்பிக்கையை தக்கவைத்து இருக்குமாறு நினைவூட்டினாள். நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் மறைக்கப்பட்ட சோலையை அடைந்தனர். பாறைகளுக்கு இடையே மறைந்திருந்த ஒரு சிறிய ஆனால் பசுமையான நீர்த்துவாரம். விலங்குகள் மகிழ்ச்சியடைந்தன, தண்ணீர் குடித்துவிட்டு நிழலில் ஓய்வெடுத்தன. நன்றியுடனும் நிம்மதியுடனும் எல்ப்சூரியின் ஞானம் மற்றும் நினைவாற்றலுக்காக விலங்குகள் பாராட்டின. எல்ப்சூரி அவர்களுடன் தகவல்களையும் அறிவையும் பரிமாறுவதன் முக்கியத்துவத்தை பகிர்ந்தாள். தனது பாட்டியின் போதனைகள் அனைவரையும் எவ்வாறு காப்பாற்றியது என்பதையும், அவர்களின் பெரியவர்களின் ஞானத்தை கேட்பது, கற்றுக்கொள்வது மற்றும் நினைவில் கொள்வது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை அவர் விளக்கினார். விலங்குகள் தங்கள் முன்னோர்களின் அறிவும் அனுபவங்களும் வாழ்வதற்கும் செழிப்பதற்கும் உதவும் பொக்கிஷங்கள் என்பதை உணர்ந்தன. அன்றிலிருந்து கோல்டன் பிளைன்ஸின் விலங்குகள் தங்கள் பெரியவர்களின் கதைகள் மற்றும் ஞானத்திற்காக தங்கள் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்தன. இப்பாடங்கள் மதிப்புமிக்க பொக்கிஷங்கள் என்று அறிந்து அவற்றை எதிர்கால சந்ததிகளுக்கு பரிமாறிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தனர். நாம் சந்திக்கும் இடர்பாடுகளில் குடும்பம் மற்றும் சமுதாயத்தின் அறிவும் ஆதரவும் நம் பாதையை வெளிச்சமாக்குகின்றன. ஒன்றாக நாம் உறுதியுடன் இருக்கிறோம். ஒன்றாக நாம் வலிமையானவர்களாக இருக்கிறோம்.